கன்ஃபியூஸ் நோ கன்ஃபியூஸ் மண்ணா இப்படி சூஸ் பண்ணுங்க. என்ன கன்ஃபியூஸு இந்த முந்தானையில் முடிஞ்சு வச்சுன்னா அவுத்து விட்டேன் தோழனை. டியூட்டிக்கு போயிருக்காரு சிஸ்டர். எதுக்கு கன்ஃபியூஷன்னா அதே டேட்டில் எங்கே போகணும் நீங்கள்? சிஸ்டர் காமெடிக்கு சொன்னேன். அவர் பாப்பாரா, அதான் போய் மாற்றிட்டு வேலைக்கு போயிட்டார். நான் வணக்கம் சொல்லியிருக்காங்க சீதா சிஸ்டர். ஹாய் வந்துட்டே வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் சீதா சிஸ்டர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டீங்களா அக்கா? சொல்லு பிரகாஷு வாசத்தம்பி வணக்கம் சொல்லியிருக்காங்க சீதா சிஸ்டர். வணக்கம் வாங்க. பிஜ்லின்னா ஸ்பானரோட போயிட்டீங்களா? நீங்கள் எத்தனை ஸ்பேனர் கிடக்குன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன். நாங்க பிஜ்லின்னா ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணாரா? லைவ்ல இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் பிஜ்லியின் அன்பான மாலைவனுக்கு சொல்லியிருக்காங்க. பிஜ்லின்னா சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு 10 மணிக்கு மேலே தான் போய் சாப்பிடணுமோ? ஒரு இடத்துல இருக்க மாட்டுது என் மைண்டு. இதே தான், அங்கே போகலாம், அதில் போகலாம், அதில் என் மூளை என் கண்ட்ரோலே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன். சீதா சிஸ் ஹாய் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க. குணா ப்ரோ சரி நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன், பசிக்குது அக்கா. இப்போ தானே என்னமோ இட்லிக்கு நண்டுன்னேன். ஃபோன் பண்ணலையா? அவர் ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு நான் பண்ணலை. சரி நாளைக்கு பண்ணுறேன். தெரியாதனமாக வாக்கிங் போயிட்டேன். மாடியில் 8 வாக்கு ஸ்பீடாக போயிட்டேன். எடுத்தோடனே ஸ்பீடாக போகக்கூடாது போல. காலை வலிக்குது, குடையுது. நான் சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டாச்சு. தோசை கார சட்னி. எங்கள் வீட்லேயும் தோசை கார சட்னி தான். ஆனால் நான் சாப்பிடல. எல்லாரும் நான் சாப்பிட்றேன்னு திட்டுறாங்களா? சரி ஒரு வேளை பட்னியாக இருந்து வைப்போம், நாளைக்கு அரைச்சிடணும். சீதா சிஸ் நான் அப்புறம் தான் சாப்பிடணும். வெளியில் இருக்கீங்களா குணா ப்ரோ? அப்பா ஏன் சாப்பிடல? இழைக்க போகிறேன்ப்பா. குண்டா ரொம்ப குண்டா இருக்கு, எனக்கே கஷ்டமாக இருக்குது கண்ணாடி பார்க்க. பிஜிலி தோலை நாளைக்கு காலையில் பண்ணுற சொல்லியிருக்காங்க பரிஜா. ஓகே குணா சொல்லியிருக்காங்க சீதா சிஸ்மா. அப்பா வாங்க, உடம்புக்கு பரவாயில்லையா? ஏன் சாப்பிடல? அதான் அப்பான்றது. ஏன் சாப்பிடல? உன் சமையல் உனக்கே பிடிக்கல. இது அப்பா கேட்குற கேள்வியா? யார் என்ன சொன்னாலும் அப்பா அம்மா தானே நம்ம பிள்ளைங்க சமைச்ச சாப்பாடு காதலிக்குதே. ஐயோ வணக்கம் சீதா தோழி. ஓகே தோழி சொல்லியிருக்காங்க. பிஜிலின்னா அப்பாவுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க சீதா சிஸ்டர். அப்போ மாப்பிள்ளை பாவம் இல்லையா? அவர் சாப்பிடலப்பா, பசங்க தான் சாப்பிட்டுச்சு. என் சாப்பாடு இப்போ ஒரு கடையில் நல்ல சாப்பாடை சாப்பிடுவார். அஜா ப்ரோ ஹாய் சொல்லியிருக்காங்க. குணா ப்ரோ வணக்கம் மாமா சொல்லியிருக்கு. நமக்கு சொன்னோன்னே எனக்கு சைனி ஆகும். வாரத்தில் 2 முறை வாழைத்தண்டு. என்ன சொல்றது, சாப்பிடுறது. ஐயோயோ வேலை இருக்கு. அப்புறம் வர கொட்டாய் விட்டேனா? ஐயோ கொட்டாய் விழுந்துருச்சா? தானு எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். தானு வாங்க. வணக்கம் மாப்பிள்ளை ராஜன் சொல்லியிருக்காங்க. அப்பா சீதாமா சாப்பிட்டே கேட்குறாங்க. அப்பா மாறி தம்பி அக்கா ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கேன், நீங்கள் பேசுகிறது சத்தம் கேட்கல, இங்கே ரேடியோ பாடு. என்ஜாய் பண்ணப்பா. விஜய் ஓட்டு நான் எப்படிங்க போட முடியும்? விஜய் ஓட்டை விஜய் தான் போடணும். என் பேரன்கள் எங்கே சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு டிவி பார்க்குறாங்க. அப்பா வணக்கம் நம்ம மாதிரி சொல்லியிருக்காங்க பரிஜா.